விசுவாசிகள் if they are honest in their testimony, அவர்கள் தங்களுடைய சாட்சியிலே நேர்மையுள்ளவர்களாய் இருந்தால், they will have to say their life is an up and down and up and down and up and down. அவருடைய வாழ்க்கையானது மேலும் கீழுமாய் போகிற ஒரு கோட்டை போல தான் இருக்கிறது சொல்வார்கள். On the mountain top, especially after a meeting or a conference, குறிப்பாக ஒரு கூட்டங்களுக்கு வந்து போன பிறகு அல்லது கான்ஃபரன்ஸ் வந்து போன பிறகு அவருடைய மலை உச்சி அனுபவம், a few days later down in the dumps, ஒரு சில நாட்கள் கழித்து பள்ளத்தாக்கின் அனுபவம், and then some other conference or some revival meeting or some message or book, they're up again. மீண்டுமாய் ஒரு எழுப்புதல் கூட்டம் அல்லது நல்ல ஒரு ஆவிக்குரிய புத்தகம் அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ், மீண்டுமாய் மலை உச்சியின் அனுபவம், up and down and up and down, மேலும் கீழுமாய். This is a mark of life without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கையின் அடையாளம் இதுதான். You always need something to prop you up. எப்பொழுதுமே உங்களை தூண்டி விடுவதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. But the life of Jesus, ஆனால் இயேசுவுடைய ஜீவன், in him was life, and that life was the light of man. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. The question is this, கேள்வி இதுதான், can we have the life of Jesus in us? இயேசுவுடைய ஜீவன் அவருடைய வாழ்க்கையை நாம் கொண்டிருக்க முடியுமா? Is it really true or is it just sort of figure of speech? இது உண்மையாலுமே சாத்தியமா அல்லது இது ஏதோ சித்திர காரியங்களை போல விளக்கி சொல்லுகிற காரியமா, ஓமைகளா? I want to show you something in 2 Corinthians chapter 3 and chapter 4 which you may not have seen till now. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள், நீங்கள் பார்த்திராத காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I'm constantly discovering amazing things in this book. இந்த புத்தகத்திலே நான் வியக்கத்தக்க காரியங்களை நான் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறேன். It is the word of God. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. There's a depth here like a well from which you can keep on drawing water and it never finishes. நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருக்கலாம், ஆனால் வற்றாத ஒரு கிணறை போல இது தேவனுடைய வார்த்தையானது ஆழமாய் இருக்கிறது. It's like இருக்கிறது. a river, the water is always fresh. எப்பொழுதுமே அதனுடைய தண்ணீர் அது புதுமையாக வந்து கொண்டே இருக்கிறது. Okay, now here is the difference between old covenant under Moses and new covenant under Jesus. மோசேக்கு கீழாக உள்ள பழைய உடன்படிக்கையும் இயேசுவுக்கு கீழாக உள்ள புது உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். You know, the Bible, in your Bible it's written Old Testament, New Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று உங்களுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. But that is what man has put there. அது மனிதன் தான் அதை அப்படி வைத்திருக்கிறார். There's nowhere in the Bible where God calls the 39 books Old Testament and the 27 books New Testament. 39 புத்தகங்களையும் தேவன் பழைய ஏற்பாடு என்றும் மீதி உள்ள 27 புத்தகங்களையும் புதிய ஏற்பாடு என்றும் தேவன் எங்கேயுமே சொல்லவில்லை. It is all man's interpretation. இவைகளெல்லாம் மனிதனுடைய வியாக்கியானங்கள். It is 66 books which is the word of God. 66 புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தை. We need all of it. நமக்கு அது எல்லாமே தேவை. There is an old covenant that God made with Israel through Moses. மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது பழைய உடன்படிக்கை. Hebrews 8 says that has been abolished. அது நீக்கப்பட்டு விட்டது என்று எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Like British Raj was abolished from India 62 years ago. ஆங்கிலேயருடைய ஆட்சியானது 62 ஆண்டுகள் முன்பதாக நீக்கப்பட்டது போல we were under British Raj once upon a time before 1947. 1947ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நாம் ஒரு காலத்திலே ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். Now we are a republic after 1950. ஆனால் 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு நாம் குடியரசு நாடாக இருக்கிறோம். There was an old covenant that God made with man like that. இதே போல தேவன் மனிதனோடு கூட ஒரு பழைய உடன்படிக்கையை பண்ணினார். Many Christians are living under the old covenant. ஆனால் अनेक கிறிஸ்தவர்கள் இந்த பழைய உடன்படிக்கைக்கு கீழே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They live under rules and regulations. அவர்கள் விதிகள் பிரமாணங்களுக்கு கீழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். In the new covenant, புது உடன்படிக்கையிலே all those rules have been replaced by the Holy Spirit. இந்த பிரமாணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே அங்கே மாற்றப்பட்டு விட்டது. You don't need the old covenant. உங்களுக்கு பழைய உடன்படிக்கை இனியும் தேவையில்லை. Of course you need it if you don't have the Holy Spirit. Sure. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நமக்கு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பழைய உடன்படிக்கை தேவை. Old covenant is better than no covenant. பிரமாணமே இல்லை என்கிற நிலையை காட்டிலும் பழைய உடன்படிக்கை பிரமாணமானது மேலானதுதான். The good news is there is a new covenant. நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு புது உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது. Where God works inside us. தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். To desire his will. அவருடைய சித்தத்தை நாம் விரும்பும்படியாக செய்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாக நம்மை மாற்றுகிறார். I will write my laws in your mind and in your heart. உன்னுடைய சிந்தையிலேயும் உன்னுடைய இருதயத்திலேயும் உன்னுடைய மனதிலேயும் இருதயத்திலேயும் என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன் என்று சொல்கிறார். You know what that means? அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? In the Old Testament he wrote it on 2 tablets of stone and gave it to Moses. பழைய ஏற்பாட்டில் 2 கற்பலகைகளில் எழுதி அதை மோசேக்கு கொடுத்தார். It was outside. அது வெளியே இருந்தது. Keep it. வைத்துக்கொள், பின்பற்று. And when a preacher tells you God's laws and says keep it, that's sort of Old Testament. எப்பொழுது ஒரு பிரசங்கியார் பார்த்து இந்த வசனத்தின்படி நீ இதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது பழைய உடன்படிக்கை. But in the new covenant, புது உடன்படிக்கையிலே there is God's word. இது தேவனுடைய வார்த்தை. But God says, தேவன் சொல்கிறார், Hebrews 8 எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10 to 12, 10 இலிருந்து 12 வசனங்கள். I will write those laws not outside, I will write them in your mind and in your heart. நான் அந்த பிரமாணங்களை வெளியே எழுதுவதில்லை, அந்த உடன்படிக்கையை உங்களுடைய மனதிலே உங்களுடைய இருதயத்திலே எழுதுவேன். I don't have to write it.
நானாக அதை எழுத தேவையில்லை. If I try to write it, it'll be like Abraham producing Ishmael. நானாக அதை எழுத முற்பட்டால் ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றது போல ஆகும். It'll fail. அது தவறி போகும். When God writes it, it'll be supernatural, it'll be like Isaac. ஆனால் தேவன் அதை எழுதும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எழுதுவார். அது ஈசாக்கை பெற்றது போல ஆகும். In the Bible, the Holy Spirit is called the finger of God. வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய விரல் என்று அழைக்கப்படுகிறார். With the Holy Spirit that he writes his laws in our mind and heart. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய மனதிலேயும் நம்முடைய இருதயத்திலேயும் அவருடைய பிரமாணங்களை எழுதுகிறார். That is why the most important need for Christians is to be baptized in the Holy Spirit and fire. ஆகவே தான் இன்றைய கிறிஸ்தவருடைய அதி முக்கியமான தேவை என்னவென்றால் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். I am not surprised that the devil has made that the most controversial doctrine in Christianity. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே மிகவும் குழப்பமுடைய ஒரு உபதேசமாக பரிசுத்த ஆவியின் நிறைவை மாற்றி விட்டான் சாத்தான். அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. Or just made speaking in tongues as the only mark of it. அல்லது பரிசுத்த ஆவியின் நிறைவினுடைய அடையாளம் அந்நிய பாஷை பேசுவது மட்டுமே என்று மாற்றி விட்டான். Baptism of fire. இது அக்கினியினுடைய அபிஷேகம். It sets my tongue on fire. அதனுடைய நாவை அக்கினியிலே வைக்கிறது. It purifies my speech. என்னுடைய பேச்சை சுத்திகரிக்கிறது. It purifies my thought life. என்னுடைய சிந்தை வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. It purifies my heart from all bitterness and grudges and all that. எல்லா கசப்புகளிலிருந்தும் எல்லா குறைசொல்களிலிருந்தும் என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறது. And I have to live in that baptism of fire. நான் இந்த அக்கினி அபிஷேகத்திலே நிறைவிலே நான் வாழ வேண்டும். The Holy Spirit keeps on giving me the life of Jesus inside. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இயேசுவுடைய வாழ்க்கையை ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். I'm not speaking theory, my brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ஏதோ கோட்பாடுகளை பேசவில்லை. I remember the days, my early days in Christian life, I was a thorough backslider even after being born again. என்னுடைய ஆதி கிறிஸ்தவ நாட்களை நினைவு கூறுகிறேன். நான் முற்றிலுமாய் பின்மாற்றம் அடைந்த ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தேன். I never knew the life of victory for many years. அநேக ஆண்டுகளாக வெற்றி வாழ்க்கை என்றால் என்ன என்று அறியாதிருந்தேன். Till God broke me. தேவனை நொறுக்கும் வரை. And showed me this wonderful life of the life in the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் நிறைவிலே வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை தேவனுக்கு காண்பிக்கும் வரை. So I want you to see something in 2 Corinthians 3. ஆக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றை பார்க்கும்படியாக விரும்புகிறேன். He's comparing the old covenant with the new covenant. பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார். And he says in the old covenant, பழைய உடன்படிக்கையிலே verse 13, 13ஆம் வசனம். chapter 3 verse 13. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Moses put a veil over his face. மோசே தன் முகத்தின் மேலே முக்காடு போட்டுக் கொண்டார். He used to go up to the mount and talk to God. மலையின் மீது போய் தேவனோடு கூட பேசும்படியாக his face would be shining. அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். When he came down, he put a veil over his face. அவர் மீண்டுமாய் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது தன்னுடைய முகத்திலே ஒரு முக்காடு இட்டுக் கொண்டார். Now if you read in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது you'll see that this was because people were afraid to look at him. You read in Exodus 34. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே மோசேயுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஜனங்கள் பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். When I read the Old Testament, I thought that was the only reason. அது மட்டும்தான் காரணம் என்று நான் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது எண்ணினேன். Put a veil so that people don't get frightened with this glory. ஜனங்கள் மோசேயுடைய மகிமையை பார்த்து பயப்படாதபடிக்குத்தான் முக்காடு போட்டுக் கொண்டார் என்று எண்ணினேன். I read in 2 Corinthians 3 there was another reason. ஆனால் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது வேறொரு காரணமும் இருந்தது. Underneath that veil, அந்த முக்காடுக்கு பின்னாக that shining face was slowly dying out. அங்கே பிரகாசிக்கக்கூடிய அந்த முகமானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரகாசத்தை எழுந்து கொண்டே வருகிறது. The glory was becoming less and less and less and less every day. ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல செல்ல அந்த மகிமை குறைந்து கொண்டே வருகிறது அந்த திரைக்கு பின்னாக. And it says here in verse 13, 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. read it carefully. கவனமாய் வாசியுங்கள். Moses did not want people to see this glory fading away. ஒழிந்து போவதனுடைய அந்த மகிமையை பார்க்க விரும்பவில்லை என்று பார்க்கிறோம். So he covered it. இஸ்ரவேல் புத்திரர் அதை நோக்கி பாராதபடிக்கு மோசே மூடிக்கொண்டார். Exactly how many Christians are. இதே போல தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். There's a glory they came into when they were born again. மறுபடியும் பிறந்த பொழுது ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு பெரிய மகிமை பிரகாசித்தது. When they were first filled with the Holy Spirit. பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பொழுது ஒரு மகிமை பிரகாசித்தது. But after some years, சில ஆண்டுகள் கழிந்து they know that they are becoming a little careless in their thought life. தங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே கவனக்குறைவாய் மாறுகிறது அவர்களுக்கு தெரிகிறது. They are losing their temper a bit here and there. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கோபப்படுகிறார்கள், அங்கே பொறுமை இழக்கிறார்கள். They don't want people to see this glory fading away. இந்த மகிமை ஒழிந்து குறைந்து வருவதை மக்கள் பார்க்க விரும்பவில்லை. So they put a mask. ஆகவே ஒரு திரையை போட்டு விடுகிறார்கள். Lord, don't let anybody see what's going on inside, the glory fading away slowly. அங்கே உள்ளே மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை அவர்கள் யாரும் பார்க்க விரும்புவதில்லை. Outwardly it looks all fine. வெளியே பார்க்கும்போது நேர்த்தியாய் இருக்கிறது. The Bible has a word for such people. இப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் ஒரு வார்த்தையை கூறுகிறது. Hypocrite, மாய்மாலக்காரர்கள், actor, நடிக்கிறவர்கள்,
But it is the old covenant that was the best life you could have. ஆனால் பழைய உடன்படிக்கையின் கீழாக வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கை அந்த Where வாழ்க்கை you get தான். a glory. ஒரு மகிமை கிடைக்கிறது. It could be in a meeting like this where you get challenged and the glory shines into your heart. இது போல ஒரு கூட்டமாய் இருக்கலாம், நீங்கள் சவாலிடப்பட்டு உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிமை பிரகாசிக்கிறது. You make resolutions, I'm going to do this, I'm going to do that. இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று சொல்லி பலவிதமான தீர்மானங்களை செய்கிறீர்கள். And after a few days, சில நாட்கள் கழித்து things are not so smooth and peaceful in your home. உங்களுடைய குடும்பத்திலே சுமூகமாக காரியங்கள் இல்லை, சமாதானம் இல்லை. You've been to slip up in your thought life. உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே வழுவி போகிறீர்கள், வீழ்ச்சி அடைகிறீர்கள். You can't afford to let people see it because you've given such a powerful testimony. நீங்கள் வல்லமையான சாட்சியை ஒரு காலத்தில் கொடுத்தபடினாலே இப்பொழுது உங்கள் குறைந்து போகிற வாழ்க்கையை மக்கள் பார்க்க விரும்பவில்லை. You put a veil over your face. ஆகவே உங்கள் முகத்திலே ஒரு திரையை போடுகிறீர்கள். That is the mark of an old covenant Christian. பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவனுடைய அடையாளம் இதுதான். Glory becomes less and less and less till the next meeting comes along. அடுத்த கூட்டம் வரும் வரை அந்த மகிமை குறைந்து கொண்டே வருகிறது. But in the new covenant, if you really enter into the new covenant, ஆனால் உண்மையாலுமே நீங்கள் புது உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்தீர்களானால் it is the opposite. அது நேர் எதிரடியாக இருக்கிறது. It says we turn to the Lord, verse 16. 16ஆம் வசனத்திலே நாம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது the veil is taken away. அந்த முக்காடு திரை எடுபட்டு போகும். That veil is the Holy Spirit. அந்த முக்காடு பரிசுத்த ஆவியானவர். That Lord is the Holy Spirit, verse 17. 17ஆம் வசனம் கர்த்தரே அந்த ஆவியானவர். And we have taken away this veil. அவர் அந்த முக்காட்டை எடுத்து போடுகிறார். Verse 18. 18ஆம் வசனம். We have nothing to hide. இப்பொழுது நாம் மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் unveiled face. முக்காடு எடுபட்ட முகம். Let everybody look straight into me. எல்லாரும் நேரடியாக என்னை பார்க்கட்டும். Into my heart, into my thoughts, into my financial matters, into my home, everywhere. என்னுடைய உள்ளத்தை பார்க்கட்டும், சிந்தையை பார்க்கட்டும், நான் பணம் புழங்குகிறதை பார்க்கட்டும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கட்டும். I don't have to pull the veil over my bank account or my house or any area. என்னுடைய வங்கி கணக்கிலே ஒரு திரையை போட தேவையில்லை, அல்லது குடும்பத்திலே ஒரு திரையை போட தேவையில்லை, எந்த பகுதியாக இருந்தாலும் I don't have to pull a veil over my thought life. என்னுடைய சிந்தை வாழ்க்கையில ஒரு திரையை போட விரும்பவில்லை. Unveiled face. முக்காடு எடுபட்ட ஒரு முகம். Why? ஏன்? Because the glory, unlike the old covenant where it was becoming less and less and less and less. பழைய உடன்படிக்கையில் இந்த மகிமை குறைந்து கொண்டே வந்தது, ஒழிந்து கொண்டே போனது. Here it says it's going from one degree of glory to another to another to another. That is new covenant. ஆனால் இந்த 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த மகிமை மேல் மகிமை அடைந்து மகிமை மேல் மகிமை அடைந்து நிறைந்து அதிகமாகிக் கொண்டே போகிறது. That means I become holier every year. அதனுடைய பொருள் என்ன? வருஷங்கள் கடந்து செல்ல செல்ல நான் இன்னும் பரிசுத்தமாகிறேன். I shrink back from sin much quicker this year than I did last year. கடந்த வருஷத்திலே பாவத்தை விட்டு பின்வாங்கி போன அந்த வேகமானது இந்த வருஷம் அதிகமாகி இருக்கிறது. If I walk like that, அதுபோல நான் நடந்தால் by the end of 2010 the reaction will be much quicker. இந்த 2010ஆம் ஆண்டின் முடிவு வரும்பொழுது அதனுடைய பிரதிக்கிரியை மிகவும் அதிவேகமாக இருக்கும். Dear brother, sister, அருமையான சகோதர சகோதரிகளே, has the devil robbed you of this new covenant life? இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை பிசாசு உங்களிடத்தில் திருடி விட்டானா? Kept you satisfied with this veil underneath which you're trying to pretend to be a very holy Christian? இந்த முக்காடை வைத்துக்கொண்டு அதிலே திருப்திப்பட்ட வாழ்க்கையை முக்காட்டுக்கு பின்னாக நான் பரிசுத்தமான கிறிஸ்தவனைப் போல வாழக்கூடிய ஒரு பாசாங்கு செய்கிறேனே, அதிலே திருப்தியாகி விட்டீர்களா? It's very difficult to be a Christian where you always got to be on your guard lest the real person slip out. உண்மையான மனிதன் வெளியே தெரிந்து விடுவானோ, நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மூடி மூடி மறைத்து வாழக்கூடிய வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கை. Now if you tell a dog to act like a cat, ஒரு நாயை பார்த்து பூனையை போல நடி என்று சொன்னால், always say meow meow meow, அது எப்பொழுதுமே மியாவ் மியாவ் என்று சொல்லு என்று சொன்னால் can try for some time, கொஞ்ச நேரம் அது முயற்சி செய்து அப்படி செய்யும். but when somebody irritates it, it will say bow wow. யாராவது எரிச்சல் விட்டு விட்டால் லொல் லொல் என்று குலைத்து விடும். This is how many Christians are. இப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். They always try to pretend to be nice Christians, speak nicely and all that till somebody really scratches them and hurts them. நல்ல கிறிஸ்தவர்களை போல அவர்கள் பாசாங்கு செய்கிறார்கள். ஆனால் யாராவது ஒரு கிறிஸ்தவன் அவளை தூண்டி விட்டால் போதும் ஒரு உண்மையான நிலை வந்துவிடும். I want to tell you there's a better life. ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Either 2 Corinthians 3:18 is the word of God or it is rubbish fit to be thrown in the garbage bin. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதை குப்பைத்தொட்டியில் எரியக்கூடியதான உண்மையற்ற ஒரு காரியமா இருக்க வேண்டும். Life where we grow from glory to glory to glory, not backwards. நாம் பின்னிட்டு போகிற வாழ்க்கை அல்ல, இன்னும் மேலும் மேலுமாய் மகிமை மேல் மகிமை அடைந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. That is the path of the righteous. அதுதான் நீதிமானுடைய வழி. Proverbs 4:18, the path of the righteous is like the light of dawn that shines brighter 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 like the sun shining in the sky. நீதிமொழிகள் 4:18 வாசிக்கிறோம், நடுப்பகல் வரை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல நீதிமானுடைய வழி இருக்கும் என்று பார்க்கிறோம். And then in 2 Corinthians 4 it's explained. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அது விளக்கப்பட்டிருக்கிறது. Verse 6. 6ஆம் வசனம். The same God who shone light into that darkness is now shined into our hearts. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாய் ஒளியை தோன்ற
தோன்ற பண்ணும் பொருட்டாக The earth could not struggle and produce light, and neither can I produce light no matter how hard I struggle. இந்த பூமியானது போராடி பிரயாசப்பட்டு அது ஒளியை தோன்ற பண்ண முடியாது. அதே போல நானும் எவ்வளவு முயற்சித்தாலும் ஒளியை வீச செய்ய முடியாது. God's word and God's Holy Spirit, that's what we read in Genesis 1:2. God's word and God's Holy Spirit brought that light. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இவைகள் தான் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கியது. The same God's word and God's Holy Spirit now shines into my heart. அதே தேவனுடைய வார்த்தையும் அந்த தேவனுடைய ஆவியானவரும் என்னுடைய இருதயத்தில் பிரகாசிக்கிறார். What is it that comes forth? அங்கிருந்து என்ன வருகிறது? See verse 10. அந்த வசனத்தின் 10. 10ஆம் வசனத்திலே பாருங்கள். The life of Jesus becomes manifest in my earthly body. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவன் எங்களுடைய பூமிக்குரிய சரீரத்திலே விளங்குகிறது. The life of Jesus, which is the light of the world, இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கக்கூடிய இயேசுவுடைய ஜீவன் comes through me, எனக்குள்ளாக வருகிறது. through my eyes. என்னுடைய கண்களின் மூலமாக வருகிறது. I begin to look at women the way Jesus looked at them with purity. இயேசு எப்பொழுது தூய்மையான பார்வையோடு கூட ஸ்திரீகளை பார்த்தாரோ அதே போல நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். I look at my enemies the way Jesus looked at his enemies with forgiveness and compassion. மனதுருக்கத்தோடும் மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தோடும் கூட இயேசு தம்முடைய சத்துருக்களை பார்த்தார். அதே பார்வையோடு கூட நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். The life of Jesus comes through my tongue that I can control my anger. என்னுடைய கோபத்தை அடக்கக்கூடிய விதத்திலே இயேசுவுடைய ஜீவனானது என்னுடைய நாவிலே புறப்பட்டு வருகிறது. The life of Jesus comes through every part of me. என்னுடைய ஒவ்வொரு அவயவத்தின் மூலமாக இயேசுவுடைய ஜீவன் வெளிப்படுகிறது. Attitude to money, பணத்தின் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை, people, ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை, my attitude to a lost world, இந்த அழிந்து போன உலகத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடியதான கெட்டுப்போன உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை, in my attitude to what Jesus said, I will build my church and the gates of hell will never prevail against. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னாரே, அந்த சபையின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை. What a wonderful life God has called us to. தேவன் எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை கண்டு நம்மை அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. I want to plead with you, my dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளை உங்களிடத்திலே நான் வருந்தி கேட்கிறேன். I'm not a salesman trying to sell Jesus. நான் இயேசுவை விற்க முயற்சிக்கக்கூடிய ஒரு வியாபாரி அல்ல. I don't get anything out of this. அதிலிருந்து எனக்கு என்று ஒன்றும் கிடைப்பதில்லை. But I wish you would see what you're missing in the Christian life. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் காணும்படியாக நான் விரும்புகிறேன். I wish you would hear God say to you today, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கும்படியாக விரும்புகிறேன். my son, my daughter, என் மகனே, என் மகளே, I want to forgive all your past failures. உடைய கடந்த கால வீழ்ச்சிகள் எல்லாம் நான் மன்னிக்க விரும்புகிறேன். If you will honestly acknowledge that you are guilty, நான் குற்றவாளி என்று நீ நேர்மையாக தேவனுடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டால், Proverbs 28:13, நீதிமொழிகள் 28:13, he who covers his sins will never prosper. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who confesses them will find mercy. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். Don't cover your sin. பாவங்களை மறைக்க வேண்டாம் பிரியமானவர்களே. Don't seek honor from men. மனிதனிடத்திலிருந்து கனத்தை தேட வேண்டாம். Confess it to God. தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். Confess. அறிக்கை செய்யுங்கள். Lord, I've sinned. ஆண்டவரே, நான் பாவம் If you செய்தேன். have sinned against man, go and ask forgiveness from that. ஒரு மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அந்த மனிதனிடத்திலே போய் மன்னிப்பு If you கேளுங்கள். have cheated people, return that money. யாரிடத்திலாவது ஏமாற்றி விட்டால் அந்த பணத்தை திரும்ப செலுத்துங்கள். Set things right with God and man. தேவனோடும் மனிதனோடும் காரியத்தை சரி செய்யுங்கள். If possible, in the next 24 hours. கூடுமானவரை அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக செய்யுங்கள். Make that phone call. உடனடியாக தொலைபேசி எடுத்து பேசுங்கள். Write that letter. உடனடியாக கடிதத்தை எழுத வேண்டியவர்களுக்கு எழுதுங்கள். Send that email. இமெயில் மூலமாக நீங்கள் Ask அனுப்புங்கள். forgiveness for people you have spoken against and hurt. நீங்கள் யாருக்கு விரோதமாய் பேசியிருந்தாலும் யாரையாவது நீங்கள் உங்கள் வார்த்தையின் மூலமாய் காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். The blood of Jesus will cleanse you from all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சகல பாவங்களிலிருந்து உங்களை சுத்திகரித்து He will கழுவிவிடும். not remember your sins anymore. அவர் இனியும் உங்களுடைய பாவங்களை நினைக்க மாட்டார். And then அதற்கு பிறகு ask Jesus to fill you with his Holy Spirit and fire. இயேசுவே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். Jesus said, if evil fathers know how to give good things to their children, பொல்லாத தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது how much more your heavenly Father will give the Holy Spirit to those who ask him. தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது பரம தகப்பன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? You don't have because you don't ask.
நீங்கள் கேட்காதபடினாலே பெற்றுக்கொள்கிறதில்லை. Let's say, Lord, I want the life of Jesus in me. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவுடைய வாழ்க்கை ஜீவன் தேவை என்று கேளுங்கள். I want to be a witness for you, not like Job, but like Jesus was on the earth. ஆண்டவரே, யோபை போல உமக்கு சாட்சியாக அல்ல, ஆனால் இயேசு இந்த பூமியிலே எப்படி சாட்சியாய் வாழ்ந்தார் அதுபோல இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. In Job's time it was good enough to be like Job. யோபுவின் காலத்திலே வாழ்ந்திருந்தால் யோபை போல சாட்சியாய் இருப்பது நல்லதுதான். Today I don't want to be like Job. இன்றைக்கு நான் யோபை போல இருக்க விரும்பவில்லை. I want to be like Jesus, இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். who loved righteousness அவர் நீதியை சிநேகித்தார், and hated iniquity, அக்கிரமத்தை வெறுத்தார், and who was anointed with the oil of gladness. அவர் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, that is your birthright which Jesus purchased for you when he hung on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது இது உங்களுக்காக அவர் விலைக்கரையும் கொடுத்து வாங்கின பிறப்புரிமை.